வேலைவாய்ப்பு திருவிழா திட்டத்தின் கீழ் 71,000 இளைஞர்களுக்கு புதிய பணிகளுக்கான நியமன ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். இந்த விழாவில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின்னர் உரையாற்ற உள்ளார். நாடு முழுவதும் 45 இடங்களில் இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெற உள்ளது. வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற பிரதமரின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெற்று வருகிறது. இன்றைய வேலைவாய்ப்பு திருவிழாவில் உள்துறை அமைச்சகம், அஞ்சல் துறை, உயர்கல்வித்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம், நிதி சேவைகள் துறை உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் சிவகங்கையில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய கனரக தொழில்கள் துறை இணை அமைச்சர் பூபதி ராஜு சீனிவாசவர்மா கலந்து கொண்டு நியமன ஆணைகளை வழங்குகிறார். சென்னை ஆவடியில் உள்ள CRPF வளாகத்தில் மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் சந்திரசேகர் பெம்மசானி பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்குவார்.